இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நெஞ்சங்களே, சின்னஞ்சிறுசுகளே, தலைவர்களின் பேச்சை கேட்க ஆர்வமாக கூடியிருக்கும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் மனதில் பட்ட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சரி, சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் பேச்சை தொடரலாம் என்றான் ஒரு குறும்புக்காரன். சாமியவா என்றார் அந்த பேச்சாளர். ஆமாம், இந்துக்கள் என்றால் பிள்ளையாரையும், முஸ்லீம் என்றால் அல்லாவையும், இயேசுநாதரையும் வணங்கிவிட்டு காரியத்தை தொடங்குவார்கள். நீங்கள் எப்படி என்றான் அந்த குறும்புக்காரன். 30 கோடி நாயன்மாரை வணங்குவதா, உலகிலேயே பணக்கார சாமி திருப்பதியாரை வணங்குவதா, ஐயப்பனையா, முருகனையா, மாரியம்மாவையா, எல்லைச்சாமியையா அல்லது குலதெய்வத்தையா? இன்னும் நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது, எந்த தெய்வத்தை வணங்க சொல்கிற என்றார் அந்த பேச்சாளர். அது மட்டுமல்ல, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? பெரியாரை உச்சரித்து விட்டு என் பேச்சை தொடரப்போகிறேன் என்றார் அந்த பேச்சாளர். ஐயோ, பெரியார் தான் கடவுளே இல்லை என்று சொன்னாரே என்றான் அந்த குறும்புக்காரன். உண்மைதான், கடவுள் இல்லை என்று சொன்னார் பெரியார். ஏன், எதற்காக சொன்னார்? மனிதர்கள் கல்லையும் மண்ணையும், மரத்தையும் மட்டையையும், பாம்பையும் பல்லியையும், எலியையும் பூனையையும் வணங்குகிறார்களே என்ற வேதனையில், வெறுப்பில் கடவுள் இல்லை என்று சொன்னார் பெரியார். அவரை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? ஆண் பெண் ஒன்றே ஜாதி, ஒன்றே குலம், ஒருவனே இறைவன் என்றார் பேரறிஞர் அண்ணா. அவருடைய தம்பி என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய தம்பி கலைஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? கலைஞர் அண்ணாவா? கலைஞர் அண்ணா என்று யாருமே சொன்னதில்லையே என்று மடக்கினான் அந்த குறும்புக்காரன். ஆம், நான் சொல்லுகிறேன். கலைஞர் என்றால் அண்ணா, அண்ணா என்றால் கலைஞர். அதனால்தான் நான் கலைஞர் அண்ணா என்று சொல்லுகிறேன். கலைஞர் உயிர் என்றால் அண்ணா உடல், அண்ணா உடல் என்றால் கலைஞர் உயிர். அவர் பராசக்தியில் சினிமாவில் என்ன சொன்னார் தெரியுமா? பூசாரி ஒரு பெண்ணை கெடுத்துவிட்டு ஓடி ஒளியும் போது, பராசக்தி தாயே என்னை காப்பாற்று என்று சொன்னாரே, அப்போது கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? பராசக்தி எப்போது காப்பாற்றினாள், எப்போது பேசினாள் என்று கேட்டார். நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் முதல் இயேசுநாதர் வரை எந்த கடவுளும் இதுவரை இருப்பதாகவோ, பேசியதாகவோ, தன்னை காட்டி கொண்டதாகவோ இதுவரை சரித்திரமே இல்லை. கடவுள் மாரியம்மா கழுத்தில் கிடந்த தாலியை பிடுங்கினான் ஒரு திருடன். அம்மன் கோயில் உண்டியலை உடைக்க கோவிலில் இருந்த வேலை பிடுங்கி கதவை உடைத்தான் அந்த திருடன். அவனை கண்டு கொண்டதா அந்த தெய்வம்? அது மட்டுமல்ல, சிலையாக இருக்கும் அந்த தெய்வத்தையே கடத்தி விட்டார்கள். அந்த தெய்வம் தன்னை கடத்தியவனை கண்ணை பறித்ததா, கைகால்களை ஒடித்து போட்டதா? இல்லையே. அது மட்டுமா? இன்னும் கேள். மசூதியில், பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த போது குண்டு வைத்து தகர்த்தார்கள். ஒரே நேரத்தில் 40க்கும் அதிகமானோர் உடல் சிதறி சின்னா பின்னமானார்கள். 100க்கும் அதிகமானோர் கை இழந்து, கால் இழந்து சொல்லனா துயரத்துக்கு ஆளானார்கள். அப்போது அல்லாஹ் வந்து காப்பாற்றினாரா? இல்லையே. இயேசுநாதரை சிலுவையில் வைத்து ஆணி வைத்து அடித்தார்கள். இயேசுநாதர் உயிர் பிழைத்து வந்தாரா? இல்லையே. கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போதும் வரும்போதும் காரில் அடிபட்டு செத்து போகிறார்களே, அவர்களை இந்த சாமியாவது காப்பாற்றியது உண்டா? இல்லையே. இந்த உலகம் தோன்றி பல கோடி ஆண்டுகளாக இந்த வானும் கடலும் மலையும் மடுவும் பள்ளத்தாக்குகளும் அன்று முதல் இன்று வரை அப்படியே இருக்கிறது.
சூரியன் காலையில் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகம் முழுதும் காடுகளாக இருந்தது. அந்த காட்டில் மிருகங்களும் பறவைகளும் பூச்சி இனங்களும் மரம் மட்டைகளுமே நிறைந்து காணப்பட்டது. அப்போதுதான் மனிதன் தோன்றினான் என்று சொல்லுகிறார்கள் மதவாதிகள். மதவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த உலகம் எப்போ தோன்றியது என்று ஒரு கணக்கிட்டு பல 1000 ஆண்டுகளுக்கு முன் மனிதன் என்பவன் குரங்கில் இருந்து தோன்றினான் என்றும், அந்த குரங்கிலிருந்து தோன்றிய மனிதன் குரங்கு போல 4 கால்களால் நடந்து படிப்படியாக 2 கால்களை மேலே தூக்கி நிமிர்ந்து நடக்கத் தொடங்கியவன் இன்று முதல் நடந்து கொண்டே இருக்கிறான். அவர்களுக்கு பசி எடுக்கத்தானே செய்யும். காடுகளில் விளைந்த பழங்களையும் காய்கனிகளையும் தின்று தன் உடலை வளர்த்தார்கள். அப்போது உணவு இருந்ததா? அரிசி இருந்ததா? கோதுமை இருந்ததா? உடுக்க உடை இருந்ததா? எதுவுமே இல்லை தானே. மனிதர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். நிர்வாணமா என்றான் அந்த குறும்புக்காரன். அடே, நிர்வாணமா என்றால் அம்மனமாக இருப்பது. அம்மனமா? அதுவும் தெரியாதா? அடே, அம்மனம் என்றால் உடம்பில் துணியே இல்லாமல் இருப்பது என்றார் அந்த பேச்சாளர். பாகம் 1.